மீனராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், அருமை. முதல்ல அவருடைய வீட்டை என்னதான் 7.5 சனியா இருந்தாலும் மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறி. மீனராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு? அற்புதமா இருக்கு. ஜாதகத்தை மாத்திரம் நம்பாதீங்க, நேர்ல போய் விசாரணை பண்ணுங்க. ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு IOL IVF. இப்போ மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? 18 சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பால்கோவான்னு சொல்லக்கூடிய எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும் சார்? 75%. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2026 குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை பொது பலன்களா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருஷம் முதல்ல கடைசியில் வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பொதுவாகவே ஒரு வீட்டில் 12 மாதம் ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ராசிகளில் இருக்க போகிறார். மிதுனத்தில், கடகத்தில், அதே மாதிரி சிம்மத்தில் இவர் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவினால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக விளங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL IVF இல்லைனா ட்ரீட்மெண்ட்டு இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான், 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது பகவான், அவரும் கடகத்திலே இருக்க போறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போய் காசியில், ராமேஸ்வரத்தில், கயாவில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட அற்புத காலம் வேறு எதுவுமே கிடையாது. பணம் வரும், பட்டம் வரும். குரு வந்தாலே கல்யாணம் நடக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, 2வது ப்ரமோஷன் வருமா, படிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சுப செலவுகள், சுப செய்திகள் வருமா அப்படின்னா எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். இந்த தமிழ் வருடம் பராப வருடம் குரு ராஜாவா குரு உச்சம் பெறுறதுனால எல்லோருக்குமே சுபிட்சத்தையும் பெண்களுக்கு உச்சமான பலத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வக்கரம் பெற்ற குரு 3 ராசிகளில் இருக்கக்கூடிய குருங்கிறதுனால 3 விதமான ராசிகளுக்கு 3 விதமான பலன்களையும் 3 விதமான பார்வைகள். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 விதமான பார்வைகள். இதையெல்லாம் கிடைக்கும்போது 12 ராசிகளுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 2வது பிரபஞ்ச ஜாதகத்திலேயே சனி குருவோட வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி வேற இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியிலே சேர்ந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஆண்டு இருக்கு. பொதுவாகவே ரொம்ப நாளாக திருமண வாழ்க்கை தட்டுபவர்கள், அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு தேர்தல் காலம், ஆகவே இந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேட்டிங் ஒரு பீரியடாகி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்பட போகுது. இந்த நாள் மங்களவாரம். செவ்வாய் இங்கே இந்த வருஷம் அவர் வர்றது சேனாதிபதியாக வர்றார். குரு தான் ராஜாவாக வர்றார். ஆகவே இது எல்லாமே தெரிஞ்சு அமைதா தெரியாத அமையலான்னு தெரியல. இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன்.
ஆல் த பெஸ்ட். மீனராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கிளாஸ், அருமை. முதல்ல அவருடைய வீட்டை அவரே பார்க்க போறார். அதுவும் உச்சம் பெற்ற குரு பார்க்க போறார். தனுசையாவது மிதுனத்தில் இருந்து புதனுடைய வீட்டில் இருந்து அவருடைய வீட்டை அவர் பார்க்க போறார். ஆனால் கடகத்தில் இருந்து தன்னுடைய வீட்டில் உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டில் இருந்து பார்க்க போறார். உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை 9ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறார். பாக்கியஸ்தானமாக பார்க்க போறார். அப்போ எப்படி இருக்கும்? நல்ல வருமானம், மன நிம்மதி. என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறிடும். இவங்க அந்த 7.5 சனியில் 1 வருஷம் 6 வருஷம்தான் இவங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் செய்யும்போது உங்கள் பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதுதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது கடன் வாங்கியாவது பண்ணுவாங்க. இந்த கையில் வாங்கி அந்த கையில் கொடுக்குற மாதிரி கமிஷன், கமாடிட்டி மாத்திரைங்கள ஒழிய அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த கைக்கு அந்த கை 1 ரூபா பார்த்து கொடுத்துருங்க. தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்டில், மெட்டலில், கோல்டில், சில்வரில், பிளாக் கோல்டு, பெட்ரோலியத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு 1 ரூபாய்க்கு மாற்றி விட்டுடலாமான்னா கொடுத்து கெடுப்பான். கெடுத்து கொடுப்பான் யார், கொடுத்து கெடுப்பான் யார், இதை நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். ஆக குருவை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருவார். அதே நேரத்தில் திருப்பியும் நீங்கள் ஐயோ கடனை தீக்கணுமே அப்படின்போது சனீஸ்வரர் வந்து கெடுத்துருவார். ஆகவே மிக கவனமாக ஆண்கள் வந்து டாக்குமெண்ட்டை நல்லா படிச்சுட்டு டபுள் டாக்குமெண்ட்டான்னு தெரிஞ்சு ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். விரயம் சுப விரயம். அதே நேரத்தில் படிங்க, இல்லைன்னா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வழக்குன்னு வந்தே தீரும். மீனராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். ஜாதகத்தை மாத்திரம் நம்பாதீங்க, நேரில் போய் விசாரணை பண்ணுங்க. கணவன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமோ அது காதலனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தீர விசாரித்து பிறகு கல்யாணம் பண்ணிங்க. குழந்தை பாக்கியம் கிட்டும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு IOL IVF அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கும். டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் நடந்துங்க, அற்புத பலன் கிடைக்கும். நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போ மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? குருவை வழிபடணும். 18 சித்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பால்கோவான்னு சொல்லக்கூடிய அந்த இனிப்பு அதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும். ஏன் நான் பால்கோவா சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எந்த ஒரு கலப்பும் கலக்க முடியாது, கண்டாமினேஷன் இருக்காது, சுத்தமானது. ஆகவே அதை நீங்கள் சித்தர்களுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் தானம் பண்ணிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். தாம்பரத்தில் கோவில் இருக்குது, சென்னையில் கோவில்கள் இருக்குது, சித்தர் கோவில் ஆலந்தூரில் இருக்குது, நிறைய சித்துக்காடுன்னு ஒரு கோவில் இருக்குது, சித்துக்காடில் போய் பட்டாபிராமில் பண்ணலாம். அப்படி நிறைய கோவில்கள். நீங்கள் மெட்ராஸுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றி வந்தீங்கனாலும் சித்தர் கோவிலுக்கு பஞ்சமா கட்டிடத்தார விடவா போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சார். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும் சார்? 75% உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியமாக உணவு உண்ணுங்க. ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. குரு சாதகமாக இருக்கார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. சனீஸ்வரர் ஜென்மத்தில் இருக்கிறதும் ராகு கேது மாறுறதும் அவங்க வச்சுங்க. இதை எல்லாத்தோட உங்களது வாழ்க்கையில் இந்த ஒரு காலம் இனிமையான காலம். தர்ப்பணம் பண்ண மறந்துடாதீங்க. குரு வந்து உங்களுக்கு கேதுவோட இருக்கார். ஆகவே தயவு செஞ்சு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. நீரும் பிண்டமும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, சார் உங்கள் மூதாதையர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சார், நான் என்ன சொல்கிறது இருக்குது, அந்த தாகம் போகும், பசி போகும். அப்போ சந்ததிகள்லாம் சந்தோஷமாக இறைவனிடம் கையேந்துவார்கள். என்னுடைய பேரன் பேத்தி வந்திருக்காங்க, கங்கை கரையில் கயாவில் வந்து எனக்கு பிண்டம் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷமாக சாப்பிடுவார்கள். உச்சம் பெற்ற குரு மீனத்தை பார்க்க போறார். அற்புதமான பலன் கிடைக்கும். இது கிடைக்கும், அது கிடைக்கும், இப்படி வரும், அப்படி வரும், துட்டு வரும், இப்படித்தான் நாங்கள் சொல்றோமே ஒழிய ஞானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம் இது மீனத்துக்கு. ஆகவே தயவு செஞ்சு பணம் வந்து காட்ரேஜ் பீரோல எடுத்து வைங்கன்னு சொல்றதை விட
உங்க மூதாதையர்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்யுங்க, புண்ணியத்தை தேடி வைங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.